நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ மாதம். அதாவது கடந்த சில காலமாக உங்கள் மனசில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும். நான் ஏன் மற்றவங்க மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி யோசிக்கிறேன், யாருக்குமே என்ன புரிய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு தனிமை உணர்வும் மன அழுத்தமும் உங்களை வாட்டி இருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி நீங்கள் எதை உங்களோட பலவீனம்னு நினச்சிங்களோ அந்த யுனிக்னஸ் தான் உங்கள் பலமாக மாறப்போகுது. உலகம் உங்களை வேறு மாதிரி பார்த்த காலம் முடிஞ்சு உங்களோட வித்தியாசமான சிந்தனைக்காகவே உங்களை கொண்டாட போகிற காலம் ஆரம்பமாகுது. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியை தராரு. தேவையில்லாத கனவுகளை விட்டுட்டு யதார்த்தமான எதிர்காலத்தை நோக்கி உங்களை நடக்க வைக்கிறாரு. அடுத்ததாக குரு பகவான், இவர் உங்களுக்கு சரியான நபர்களை அறிமுகம் செஞ்சு வைப்பார். உங்களோட ஐடியாக்களை கேட்டுட்டு இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் வரும். ராகு பகவான் சில திடீர் மாற்றங்களை கொண்டு வருவார். குறிப்பாக டெக்னாலஜி இல்லாட்டி டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எதற்கும் பயப்படாமல் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை விஷயத்தில் பழைய முறைகளையே பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, புதுமையை புகுத்துங்க. ஆன்லைன் மீடியா டெக்னாலஜி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். குழுவாக சேர்ந்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு முக்கியமான அட்வைஸ், பழைய சிஸ்டத்தோட சண்டை போடாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கான ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கிக்கோங்க. பில்ட் யுவர் ஓன் சிஸ்டம். உங்கள் ஐடியாவுக்கு இந்த மாதம் ஒரு தனி மதிப்பு இருக்கும். இந்த மாதம் பணவரவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பணவரவு இவ்வளவு நாள் ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதம் அது ஒரு நிலைக்கு வரும். புதுசாக ஏதாவது ஒரு சைடு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு வரும். பணம் வரும்போது பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கற்றுக்கோங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுதந்திரமான காதலை தேடும் மாதம். உங்களை கட்டுப்படுத்த நினைக்கும் காதலை தாண்டி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற உறவு பலப்படும். காதலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். திருமண பேச்சுகளில் சில ஆரம்ப கட்ட எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நீங்கள் பொறுமையாக உறுதியாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. உடல் நலத்தில் கணுக்கால் வலி இல்லாட்டி நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். முக்கியமாக மனசு ஓய்வில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவித பதற்றம் இருக்கும். அடிக்கடி மொபைல் லேப்டாப் தவிர்த்து டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்கள். வெறும் காலில் புல் தரையில் நடக்கிறது உங்கள் மனசை அமைதிப்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், யாரையும் அண்ட விடாமல் ரொம்ப தனிமையில் இருக்கிறது. தனிமையாக இருக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் டிட்டாச்மெண்ட்டுக்கு போகாதீங்க. ஒரு பிளான் இல்லாமல் எதையும் எதிர்க்கிறது, எல்லாத்தையும் எதிர்க்கிட்டே இருக்காதீங்க எந்த ஒரு பிளானும் இல்லாமல். தூக்கத்தை தியாகம் பண்ணாதீங்க. எதிர்காலத்தை பற்றின பயத்தை விட்டுடுங்க. இந்த 4 விஷயங்களை நீங்கள் இந்த மாதம் தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. செய்ய வேண்டிய விஷயங்கள், உங்களோட ஐடியாக்களை ஒரு டைரியில் எழுதி வைங்க. சமூகத்தோட இணைந்து இருங்க. வாழ்க்கையோட ஓட்டத்தை நம்ப ஆரம்பிங்க. நம்ம என்ன செய்ய வேண்டாம் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம செய்ய வேண்டியதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தனித்து இல்லாமல் கொஞ்சம் சமூகத்தோடு இணைந்திருக்க பாருங்கள். வாழ்க்கையோட ஓட்டத்தை நம்புங்க. பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் உங்களுக்காக சனிக்கிழமை அன்னைக்கு நீலம் இல்லாட்டி கருப்பு நிற விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். எள்ளு எண்ணெய் பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு. ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். வசதி இருந்தால் கருப்பு நிற ஆடை இல்லாட்டி கருப்பு எள் தானம் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதம் முடியும் போது நான் மற்றவங்கள விட வேறு மாதிரி தான், அதனால தான் நான் எல்லாரையும் விட முன்னேறி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்கள் சிந்தனை பழைய உலகத்துக்கு புதுசு, ஆனால் இந்த உலகம் அதை கவனிக்க ஆரம்பிக்க போகிற மாதம் இது. வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே. கும்பராசிக்காரங்கனாலுமே வித்தியாசமான சிந்தனையாளர்கள்னு சொல்லலாம்.
ஏழரை சனியோட மிக முக்கியமான கட்டம் இப்போது நடந்துட்டுருக்கு. ஆனால் பிப்ரவரி மாதம் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ராசி மண்டலத்தில் மற்றவங்களுக்காக அதிகமாக யோசிக்கிற ராசி எதுனா அது வந்து கும்பராசி தான். கும்பம்னாலுமே ஒரு பொதுநலவாதின்னு சொல்லலாம். ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால தலைக்கு மேலே ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போதைக்கு எப்போதான் எனக்கு விடிவு காலம் வரும்னு கேட்குறீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே நுழையும் போது அந்த இருட்டு விலக போகுது. உங்களோட அந்த பழைய எனர்ஜி திரும்ப கிடைக்க போகுது. நேர்மறையான சில பலன்களை பார்க்கலாம். சூரியன் ராசிக்குள்ளே வர்றதுனால முகம் பொலிவடையும். இவ்வளோ நாள் இருந்த ஒரு விதமான பயம் போயிட்டு ஒரு துணிச்சல் பிறக்கும். சமூகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் சொல்கிற கருத்துக்கு இப்போது மதிப்புகள் கூடும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செஞ்ச கஷ்டத்துக்கு இப்போது நல்ல பேர் கிடைக்கும். நிர்வாகம் உங்களுக்கு புது பொறுப்புகளை தரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியான அப்ரூவல் இல்லாட்டி கான்ட்ராக்ட் கிடைக்க இது ஒரு சரியான நேரம்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வழிகாட்டுவாங்க. புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சால் அதில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் பிப்ரவரி கடைசி வாரத்தில் கண்டிப்பாக தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சில எச்சரிக்கைகள் மட்டும்தான். ஜென்ம சனியில் உடல் நலம் மற்றும் உறவுகள் முக்கியம். ஸோ ஜென்ம சனியும் ராசிக்குள்ளே வர்ற சூரியனும் சேர்ந்து உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதனால் தலைவலி, காய்ச்சல் இல்லாட்டி எலும்பு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ரெண்டாவது, வீட்லேயோ இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துலையோ மற்றவங்கள அதிகாரம் பண்ணாதீங்க. நீங்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் அதை சொல்கிற விதம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தும். ஈகோ பார்த்தா நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ வேலை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலையிற சூழல் வரும். ஸோ பிளான் பண்ணி வேலை செய்யுங்க, இல்லைன்னா உடல் சோர்வு தான் மிஞ்சும். ஆல்ரெடி பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் எளிமையான சில பரிகாரங்கள் பார்க்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவர்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு உதவுங்க. உங்களால் ஆன உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க, தேவைப்படுறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்குறது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைங்க. இது ஜென்ம சனியோட தீவிரத்தை குறைக்கும். ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சிவனோட அருள் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். கும்பராசி நண்பர்களே, சனி பகவான் உங்களை செதுக்கிறார், உங்களை அழிக்கலை. இந்த பிப்ரவரி மாதம் வர்ற சூரிய ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் போக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்ம சனியால் நீங்கள் இப்போது என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.